கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக கழுகு என்ற பொருளில் வேதத்திலிருந்து சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். கழுகுகள் பொதுவாக வலிமை, வல்லமை, ஞானம், சுதந்திரம் போன்றவைகளோடு தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது. கழுகுகள் வானத்தின் ராஜாக்கள் என்று அழைக்கப்படுவதுடன் ரோம் நாட்டின் தேசிய சின்னத்தில் இந்த கழுகு இடம்பெற்றுள்ளது. மேலும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த கழுகினை தங்களது தேசிய பறவையாக 1792 ஆண்டுகளில் அறிவித்துள்ளனர். வேதத்திலே லேவியராகமம் 11 அதிகாரம் 13 பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டிய பட்டியலில் கழுகு இடம்பெற்றுள்ளது. கழுகு மிக வேகமாக பறக்கக்கூடியது என 2 சாமுவேல் 1 அதிகாரம் 23 வாசிக்கிறோம். இந்த கழுகு என்பது அக்சிபிட்ரிடே என்ற பறவை குடும்பத்தை சார்ந்ததாகும். இது பிரிடேட்டர் எனப்படும் வலுவான கொன்றுண்ணி பறவையாகும். யுரேசியா ஆப்பிரிக்காவில் மட்டும் 60க்கு மேற்பட்ட கழுகு வகைகள் காணப்படுகிறது. இப்பறவைகளுக்கு பெரிய கண்களும் கூரிய நுனிகளையுடைய வளைந்த அலகும் வலுவான கால்களும் வலுவான நகங்களையும் கொண்டவைகளாகும். கழுகுகளில் 40 சென்டிமீட்டர் அளவுடைய தென் நிக்கோபார் சர்ப்ப கழுகு முதல் 1 மீட்டர் நீளமும் 6.5 கிலோ எடையுள்ள ஸ்டெல்லர் எனப்படும் கடல் கழுகு வரை அளவுகளில் வேறுபடுகின்றன. இவை தங்கள் உணவினை வேட்டையாடி அலகால் அவற்றின் சதை பகுதியினை கொத்தி உண்கின்றன. இவை தொலைவிலிருந்து தனது உணவினை கண்டுபிடிக்கும் வகையில் அபாரமான பார்வை திறனை கொண்டது என யோபு 39 அதிகாரம் 29 வாசிக்கிறோம். இது 3000 மீட்டர் உயரத்திலிருந்து, அதாவது 3 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தரையிலே செல்லும் எலியை அடையாளம் காணும் அளவிற்கு பார்வை திறன் கொண்டது. மேலும் இது சூரியனை நேரடியாக பார்க்கும் வகையில் இதனுடைய கண்கள் வலுவானவைகள். இவை தனது இரையை கண்டால் மேலிருந்து மிகவும் வேகமாக கீழிறங்கி இரையை தூக்கி சென்று உண்ணும் தன்மை கொண்டவை. இவை இறக்கைகளை அடித்து காற்றை கிழித்து எண்ண முடியாத உயரங்களில் பறக்கும் தன்மை கொண்டது. புயல் வீசும் தருணங்களில் புயல் காற்றுக்கு மேலே மேலே பறந்து சென்று தன்னை காத்து கொள்ளும் வகையில் வலிமை கொண்டது. இவை கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் வாசம் பண்ணும் என யோபு 39 அதிகாரம் 28 வாசிக்கிறோம். 1940 ஆண்டுகளுக்கு பின்னர் வயல்களில் எலி மற்றும் சிறிய விலங்குகளை அழிக்க நச்சு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் போதிய இரையின்றி இந்த கழுகு இனம் மெல்ல அழிந்து வருகிறது என பறவை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பறவை இனத்திலேயே கழுகு மட்டுமே சுமார் 70 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டது. கழுகு தான் 40 வயதை அடையும் போது அதன் அலகுகள் வளைந்து இரையை பிடிக்க முடியாதபடி பயனற்றதாகி விடுகிறது. எனவே இந்த கழுகு உயர்ந்த மலைக்கு பறந்து சென்று அங்கிருக்கும் பாறைகளில் தன் அலகை கொண்டு வேகமாக மோதி அலகை உடைத்துவிட்டு புதிய அலகு வளரும் வரை அது தன் கூட்டிலேயே தனித்திருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு குணாதிசயங்களை கொண்ட கழுகுகளிலிருந்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் இன்று அறிந்து கொள்ளலாம். வேதம் முழுவதும் கழுகுகள் தேவனுடைய வல்லமை, அவரது செயலின் மகத்துவம் மற்றும் மாட்சிமையை பறைசாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 30 அதிகாரம் 19 மனிதனின் புத்திக்கு எட்டாத ஆச்சரியமானவைகளின் பட்டியலில் ஆகாயத்தில் உள்ள கழுகினுடைய வழிகள் ஒன்று என வாசிக்கிறோம். கர்த்தர் யோபுவிடம் பல உண்மைகளை பற்றி பேசும்போது கழுகுகள் உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ என கேட்பதை யோபு 39 அதிகாரம் 27 வாசிக்கிறோம். தேவனுடைய வல்லமைக்கு மட்டுமல்ல, தேவனுடைய எச்சரிப்புக்கும் கழுகு சுட்டிக்காட்டப்படுகிறது. உபதியா 1 அதிகாரம் 4 நீ கழுகை போல உயர போனாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். தேவனுடைய வல்லமை பொருந்திய இறையாண்மையை தேவன் விவரிக்கும் பொருட்டு ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான் என எரேமியா 49 அதிகாரம் 22 வாசிக்கிறோம். தேவன் நம்மை கரிசனையோடு உரிய பாதுகாப்புடன் நம்மை வழி நடத்துகிறார் என்பதற்கு வேதத்தில் பல இடங்களிலே கழுகு சுட்டி காட்டப்படுகிறது. உபாகமம் 32 அதிகாரம் 11 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி
தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என தேவன் கர்த்தருடைய ஜனத்திடம் கூறுகிறார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என வாசிக்கிறோம். தேவன் நம்மை கழுகுகளைப் போல செட்டைகளில் சுமந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்ற உண்மை நமது திறனுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்டது என்பது எவ்வளவு மேன்மையான விஷயம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூறுவதிலிருந்து ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய பலன் தனது வாழ்வில் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என புரிந்து கொள்ள முடியும். கழுகின் பலன், அதன் மாபெரும் சக்தி ஆகியவை தேவனின் மன்னிப்பிற்கும் விடுதலைக்கும் இரக்கத்திற்கும் சரியான உருவகமாக வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் பெறுவார்கள் என்பது விசுவாசியின் நம்பிக்கை மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் புது தெம்பு அளிக்கும் வார்த்தையாகும். எப்படி கழுகு காற்றை கிழித்து காற்றின் திசையை அனுசரித்து மேக கூட்டங்களை விலக்கி கண்ணுக்கு புலப்படாத காற்று மண்டலத்திற்குள் புகுந்து புது பலனுடன் செட்டைகளை அடித்து பறக்கிறது என்பது தேவன் தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு முடிவில்லா பலனை அளித்து வழி நடத்துகிறார் என்பதை காண முடிகிறது. சங்கீதம் 103:5 கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது என தாவீது கூறுவதிலிருந்து அவனது பாவங்களிலிருந்து தான் மீட்கப்பட்ட அனுபவம் கழுகுக்கு சமானமாய் புதிய வாழ்க்கையை பெற்ற மறுபிறப்பின் அனுபவத்தை தருகிறது என நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே பரிசேயரிடம் பேசும்போது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என குறிப்பிட்ட சம்பாஷணையில் இறுதியாக எங்கே ஆண்டவரே என பரிசேயர் கேட்டபோது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என கூறுவதை காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என உணர்த்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் இந்த உலகில் நடந்தேறி வருகிறது மட்டுமல்ல, சில குறிப்பிட்ட நாடுகளில் கழுகுகள் கூட்டம் கூட்டமாக வழக்கத்திற்கு மாறாக கூடி வரும் செய்திகளையும் நாம் காண்கிறோம். வேதத்தில் காணப்படும் ஏசாயா, தானியேல், எரேமியா, எசேக்கியேல், ஓசியா, மீகா, சகரியா போன்ற தீர்க்க தரிசன புத்தகங்களில் பல நிலைகளில் கழுகுகள் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பரலோக தரிசனத்தில் காண்கின்ற 4வது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது என வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே காண முடியும். இவ்வாறு தேவனின் மாட்சிமைக்கும் விசுவாசியின் பாதுகாப்புக்கும் புது பலனுக்கும் கழுகு எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறதோ அதைவிட அதிகமான அளவில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு கழுகு அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கழுகுகளைப் போல தேவனுடைய செட்டைகளில் மகிழ்ந்து இளைப்படையாமல் சோர்வடையாமல் புதுபலன் அடைந்து வாழ்வது மட்டுமல்ல, அவரது வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் தேவன் உதவி செய்வாராக.